கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலே இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிக்கிற நல்லவர் இந்த நாள் முழுவதும் உங்களுடனே கூட இருப்பார். விசேஷமாக யாக்கோபு 1:2 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது அப்படின்னு சொல்லி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பலவிதமான சோதனை என்றால் எந்த சோதனை என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரிய காரியத்திலே சோதனைகள் வரும், அதை மேற்கொள்ளணும். மாம்சத்தில் சோதனை வரும், அதை மேற்கொள்ளணும். கர்த்தர் மேற்கொள்ளும்படியான பலனை உங்களுக்கு கொடுப்பார். அவர் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கி உருவாக்குகிறவராக இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதியிருக்கிற பிரகாரங்களில் சோதனையில் அகப்படும் போது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளையோ சோதனை இந்த உலகத்தில் இருக்கும். நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகம் நமக்குள்ள இல்லை. உலகம் மோசமானது. அந்த உலகத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தை ஜெயித்த என் ஆண்டவராக இயேசுக்குள் நமக்குள் உலாவி கொண்டு இருக்கிறார். தேவ கிருபை எப்போதும் உங்களோடு கூட இருக்கும். எந்த சோதனையில் அகப்படும் பொழுது ஜாக்கிரதையாக இருந்து விலகி ஓட வேண்டும். ஆமேன்.